அதே மாதிரி பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாமே இதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது பிரின்சஸ் கட் பிளவுஸ் எந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற நிறைய விஷயம் அதனுடைய பயன்கள் எல்லாமே இதுல சொல்லியிருப்பாங்க. அதனுடைய சந்தேகங்களும் இதுல இருக்கும். அதனால இதுவும் தெளிவா நீங்க பாருங்க. மேம் இதுல கிராஸ் கட்டிங்க்கும் ஸ்ட்ரைட் கட்டிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கா, இல்ல இதே சேம் அப்படியே ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டாலும் இதே ஃபிட்டிங் தான் வருமா? ஸ்ட்ரைட் கட்டிங் போட்டா இன்னும் கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி இருக்கும். கிராஸ் கட்டிங் போடும்போது இது உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு பிளவுஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதோ அதே தான் இதுலயும் வருங்க. புரியுதுங்களா? ஸ்ட்ரைட் கட் ஆனா மேக்சிமம் வந்து பிரின்சஸ் கட்ல அதிகம் யாரும் கிராஸ் கட் போடுறது இல்ல. சரிங்களா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வந்து சப்போஸ் அந்த ரொம்ப பேட்டர்ன் போட்டு அதை ஆல்டர் பண்ணி எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக கூட ஸ்ட்ரைட் கட் போடுற மாதிரி இருக்கலாம். நீங்க வந்து மெத்தட் இப்ப கிராஸ் தெரிஞ்சுக்கிட்டா இதே ஃபார்மேட் தான் ஸ்ட்ரைட்டுக்கு. அதனால நீங்க ஸ்ட்ரைட்டும் வேணும்னாலும் ஸ்ட்ரைட் போட்டுக்கலாம். பேப்பர் பேட்டர்ன் போட்டு பண்ணா கிராஸ் வைக்கிறது ஈஸியோ? ஆமா, அது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும் போட்டீங்கன்னா போதும், பேக்குக்கு எல்லாம் தேவையில்லை. ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன அதே தான். உங்களால பேப்பர் பேட்டர்னை ப்ராப்பரா அதை மூவ் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க அதை பேப்பர் பேட்டர்ன்ல போட்டு நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப இதை கிராஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பிரின்சஸ் கட்டுக்கு எல்லாருமே பேட்டர்ன் போட்டு தான் போடுவாங்க. நான் வந்து போடாமையே அப்படியே டைரக்டா, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பேட்டர்ன் போட்டு நம்ம போடும்போது நமக்கு மெட்டீரியலும் வேஸ்ட் தான், டைமும் வேஸ்ட் தான். அதனால நம்ம அப்படியே போடுறோம். இப்ப இதே ஃபார்மேட்ல நீங்க போட்டாவே போதும், உங்களுக்கு கரெக்டா தான் வரும். நீங்க சப்போஸ் உங்களுக்கு பேப்பர்ல போட்டு போடுறது ஈஸி அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே ஓரளவுக்கு டைம் கிடைக்கும் போது அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு பிளவுஸா ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணி வைக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அதை வச்சு அப்படியே கட் பண்ணலாம். ஆனா என்ன கேட்டா நம்ம பேட்டர்ன் எப்படி கட் பண்றோமோ அதே ஸ்பீட்ல நம்ம பிளவுஸும் கட் பண்ணிடலாம். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நமக்கு வந்து பிளவுஸ் வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எல்லாம் ஒன்றும் எடுக்காது. சரிங்களா? மேக்சிமம் 10 மினிட்ஸ் இருந்தா ஒரு பிளவுஸை வந்து நம்ம லைனிங் இதோட எல்லாமே கட் பண்ணிடலாம். மேக்சிமம் 10 மினிட்ஸ் இருந்தா போதும், வெட்டி எடுத்துடலாம். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே ப்ராப்பரா வச்சிருந்தா டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணி வெட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பேட்டர்ன் வேண்டான்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது லாங் டைம்க்கு வேணும்னு நீங்க போட்டு வச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணி வைக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு வந்துட்டு எப்பவுமே பேட்டர்ன் போடுற பழக்கமே இல்லைங்க. நான் அது போடுறதே கிடையாதுங்க. டைரக்டா எதுனாலும் கிளாத்ல போட்டு, இப்ப பிரின்சஸ் கட்டுக்கே எனக்கு வந்து ரெட்ட வேலைங்கிறதுனாலதான் நான் வந்து டைரக்டா கிளாத்லயே வெட்டுற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே. இல்லாட்டினா நம்ம நார்மலா வந்து அதை போட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு வெட்டுறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுங்க. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் போடுறது இல்ல. ஆனா அது வந்து நிறைய பேருக்கு அவங்களுக்கு அதுதான் எனக்கு ஓகேவா இருக்கும்ன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அது ஏன்னா இப்போ ஒரு கமர்ஷியல் பர்பஸ் அப்படிங்கும் போது அதை யூஸ் பண்ணலாம். பர்சனல் அப்படிங்கும் போது நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும்னா கூட அதை அதுல ரீஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் இதுல பண்ணணும், அதெல்லாம் ரெட்ட வேலை. இப்போ உங்களுக்கு வெயிஸ்ட் லென்த் 1 இன்ச் கூட்டணும் அப்படின்னா நீங்க மெஷர்மெண்ட்லயே 1 இன்ச் கூட்டிட்டு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யோக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க அதுல மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா யோக் மார்க் பண்றதுல நீங்க கரெக்ஷன் பண்ணணும், ஃப்ரண்ட் மார்க் பண்றதுல கரெக்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் வரும்போது கரெக்ஷன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். மேம் ஒரு டவுட் மேம். மேம் இப்ப அந்த நார்மல் பிளவுஸ்னால தானே மேம் இதுவும் டாட் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும், அதுல சேர்த்து பிடிச்சிருவோம், இதுல வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து நமக்கு அதிகமா துணி இருக்காதுங்களா மேம்? இந்த சைடும் 2 இன்ச் விட்டுருக்கும், இந்த சைடும் 1.5 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் விட்டுருந்தா ஃப்ரண்ட் போர்ஷன் அதிகமா இருக்காதுங்களா மேம்? இருக்காதுங்க. இப்படி வெட்டி போட்டோம் அப்படின்னாதான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வருங்க. ஏன்னா இப்போ நீங்க சைட்ல 1 இன்ச் வச்சு நீங்க மார்க் பண்ணி யோக் வைக்கும் போதும் அந்த யோக் அளவுக்கு தான் உங்களால அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை கொண்டு வர முடியும். இதுவும் அதே மெத்தட் தான். பேக்ல என்ன இருக்கோ அதே இதுக்குதான் இதையும் நீங்க கொண்டு வர முடியும். இதுல எல்லாம் நம்ம ஸ்டிச் போட்டு எல்லாம் ஃபைனலா வரும்போது இந்த கப் ஷேப்பும் உங்களுக்கு அப்பதான் ப்ராப்பரா கரெக்டா வருங்க. இப்போ சைட்ல வந்து நீங்க 1 இன்ச் மொத்தமா சீம் அலோன்ஸுக்காக கொடுக்குறோம் இல்லையா, எக்ஸ்டெண்ட் பண்றது. அந்த சைட்ல நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றது இந்த சீம் அலோன்ஸ் தைக்கிறதுக்காகத்தானே நம்ம பண்றோம் இல்லையா? அது நம்ம அந்த பீஸ்க்கு இருக்கு. இன்னொரு பீஸ் ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம வந்து சீம் அலோன்ஸ் இங்க விடுறோமா, இந்த பக்கம் விடுறோமா?
ஆமாங்க. இதுல இருக்கிற அளவு இந்த பேக் வச்சுதானே நம்ம இத பார்த்தோம். அப்ப இங்கேயும் அதே அளவு அப்படியே வரும். ஆம்ஹோல் இத வச்சுதானே நம்ம மார்க் பண்ணோம். இல்ல அத சொல்லல. இந்த 2 பீஸ்ல இந்த பிரின்சஸ் கட் 2 பீஸ் இருக்குல்ல, ஆமா, இங்க 1/2 இன்ச் இங்க 1/2 இன்ச் வரும். இங்க 1.5 மார்க் பண்ணிருக்கேன், இந்த பக்கம் 1.5 மார்க் பண்ணிருக்கேன். அப்ப இதுல 1/2 இன்ச் இங்க இருக்கு, இதுல 1/2 இன்ச் இங்க இருக்கு. இப்ப இதுல ஸ்லீவ் நான் கட் பண்ணட்டுங்களா, இல்ல உங்களுக்கு ஸ்லீவ் ஓகே தானா? எங்களுக்கு அந்த தியரிட்டிக்கலா அந்த இதை மட்டும் கொஞ்சம் எப்படி பண்றீங்கன்றத சும்மா ஒரு நோட்ஸ் இருந்ததுன்னா சௌரியமா இருக்கும். அது தவிர இப்ப ஒன்னும் கேட்க தெரியல. ஓகே ஓகே ஓகே, நான் அது உங்களுக்கு 1 by 1 2 அப்படின்ற ஸ்டெப் மட்டும் அனுப்புறேன். நீங்க அதுபடி வச்சீங்க அப்படின்னாவே ஓகே தான். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அது ஃப்ரண்ட்லிங்க 1/2 இன்ச் நம்ம பிடிக்கிறதுக்கு விட்டுட்டு மறுபடியும் 1 இன்ச் அந்த பட்டிக்காக நம்ம விட்டுறோங்களாங்க மேடம். லென்த் வைஸ் கீழேங்களா? லென்த்ல அங்கதாங்க. அது என்ன, அதுதான் நான் சொன்னேன். இப்ப இங்க 1/2 இன்ச் தான் நமக்கு அளவு. நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா? அது என்ன ஆகும்னா, இங்க நம்ம தைக்கும் போது ஏதோ ஒன் சைடு ஷார்டேஜ் ஆகுங்க. ஓகே. அப்ப அப்ப நம்ம இங்க எக்ஸ்ட்ரா இப்படி பிடிக்கும் போதே பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டிருக்க லைன் எல்லாமே உங்களுக்கு இப்ப கிராஸா தானே வருது. அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு ஷார்டேஜ் ஆகும்போது நம்ம அதேபடி தைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போயிருங்க. தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது இப்படி மேல போயிரும். இந்த சென்டர் இங்க கிளாத் இருக்காது. அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் சொல்றது காரணம், பிரின்சஸ் கட் போடும்போது ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கை தூக்கணும் அப்படின்னா பஸ்ட் கீழே இதாகுது, கரெக்டா கவர் ஆகல அப்படிங்கிற இது வராம இருக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு அது ஃபிட்டிங் கரெக்டா வரும். அதுக்குதான் பட்டி நம்ம 1 இன்ச் பட்டி வேணும்னா வைக்கலாங்க. இது நம்ம அண்டர் பஸ்ட் கீழே எவ்வளவு கிளாத் லென்த் இருக்கு. இப்ப அண்டர் பஸ்ட் இங்க இருக்குன்னா நமக்கு கீழே இது வரைக்கும் கிளாத் இருக்கு. சப்போஸ் இங்க அண்டர் பஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இங்க கிளாத்தே இருக்காது. அதுக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். அண்டர் பஸ்டுக்கு அப்புறமா கீழே 1.5 இன்ச் விடணுங்களாங்க மேடம், 1 இன்ச் விடணுங்களாங்க மேடம்? நான் இந்த லைனுக்கு அப்புறம் 1 இன்ச் இருந்தா போதும் சார். 1 1.25 1.5 எப்படி வேணாலும். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் 1/2 இன்ச் தான் இந்த சைட்ல இந்த சென்டர்ல மட்டும்தான் கொஞ்சம் மேல கீழே ஏறி வரும். அதுக்காக நம்ம கிளாத் விடுறோம், அவ்வளவுதான். ஓகேங்க மேடம். ஒரு 1 இன்ச்சே விட்டுக்கோங்க. 1 இன்ச் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கும் போது 1.5 இன்ச் விட்டு தைச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த இடத்துல எவ்வளவு ஷார்டேஜ் ஆகுது அப்படிங்கறத நீங்க எப்படினாலும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுதான் கிளாத் கொடுப்பீங்க இல்லையா? அந்த ஷேப்புக்கே நீங்க கொடுக்க மாட்டீங்க. இந்த 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 நாட்சஸ் ரெண்டும் ஒரே லைன்ல இப்படி வரும். அப்போ இங்க எவ்வளவு உங்களுக்கு ஷார்டேஜ் ஆகுதோ அந்த அளவுக்கு கிளாத் பாத்தீங்கன்னா, இப்ப இதுதான் லைனு. ஆனா இங்கதான் நமக்கு ஸ்டிச்சிங் வருது. அப்ப இந்த அளவுக்கு கிளாத் ஒரு 1 இன்ச் இருக்கும். 1 இன்ச் நமக்கு கிளாத் ஃப்ரண்ட் தேவைப்படுது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தைக்கும் போது ஒரு 1.5 இன்ச் விட்டு தைச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு அதுல என்ன டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா ஒரு 1/2 இன்ச் ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுருவாங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டா எனக்கு இந்த இடத்துல இவ்வளவுதான் ஷார்டேஜ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேணா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 1.5 இன்ச் விட்டுட்டீங்கன்னா போதும். அது எவ்வளவு வருதோ அதை நம்ம ஸ்ட்ரைட் போட்டு தையல் போட்டுக்கலாம். ஓகே மேம் ஏன்னா நம்ம கம்மியா விட்டுட்டு துணி பத்தல அப்படின்னு ஃபீல் பண்றதை விட எக்ஸஸா விட்டுட்டு துணியை நீங்க கொஞ்சம் வெட்டி எடுக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா பழகும் போது அப்படிதான் பண்ணி ஆகணும். நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணும்போது அது பிரச்சனை இல்ல. கத்துக்க போகும்போது எந்த இடத்துலயுமே துணி ஷார்டேஜ் ஆகாம அந்த கிளாத்தை வேஸ்ட் பண்ணாம கத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால 1 இன்ச்சுங்கிறத நீங்க 1.5 இன்ச் விட்டு கூட நீங்க தைச்சு பாருங்க. மேடம் எங்களுக்கு பின்னாடி ஒரு டவுட் வந்தா கூட நம்மளோட வீடியோ இதுலயே போட்டிருக்கீங்க. நாங்க இதை பார்த்தும் கூட நாங்க கொஞ்சம் இன்னும் செக் பண்ணிக்கலாம்லங்க மேடம்? பண்ணிக்கலாம். வீடியோஸ் தான் நிறைய இருக்கு. எல்லாத்துக்குமே எல்லா இதுவுமே இருக்கும். இல்ல அந்த உங்க பிரின்சஸ் கட் அந்த வீடியோல இவ்வளவு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க. இருக்குங்க. ஆனா அது என்னன்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கு மட்டும் வருங்க. நம்ம ஹோல் வீடியோவா போடும்போது அவ்வளவு இருக்காது. இப்போ நான் சொல்றேன், இப்ப டைரக்டா நீங்க டவுட் கேட்கும் போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸியா இருக்கும். டவுட் கேட்காத போது நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மேம் இப்ப நடந்த கிளாஸ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணா எங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஏன்னா நாங்க நோட் பண்ணிக்கிறோம். நாங்க டவுன்லோட் பண்றது உங்களோட வாய்ஸ் கேட்க மாட்டுது. பட் ஆக்ஷன் அந்த வீடியோ மட்டும் தான் எங்களுக்கு வருது. ஓகே, நான் அதனாலதான் ஏன்னா இப்போ வீடியோ இப்ப இதுக்கே 2 கேமரா வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதை எடிட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க.
சரிங்களா? அதனால இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அதனாலதான் இத நாங்க என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாங்கிறத நம்ம எடிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வேணுங்கிறவங்களுக்கு பென் டிரைவ்ல, ஏன்னா கிளாஸஸா போடுறத வந்து மேக்சிமம் வீடியோஸா போட்டா நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும் போது அது எங்களுக்கு இதாகுங்க. அதனால மேக்சிமம் நம்ம இந்த மாதிரி பர்டிகுலர் கிளாஸா எடுக்கிறது எல்லாமே பென் டிரைவ்ல தான் நம்ம கொடுக்குறோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம். இல்ல நமக்கு வீடியோஸ் பார்க்கும் போதே இப்ப நான் இவ்வளவு கிளாஸ் எடுத்திருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நார்மலா வர யூடியூப் வீடியோஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருங்க. ஏன்னா இப்போ எதுவுமே இல்ல அதோட கான்டாக்ட் முடியுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்துட்டே தான் இருக்கும். இப்பதான் கொஞ்ச நாளா ஒர்க் பிஸி அப்படிங்கறதுனால என்னால வீடியோஸ் போட டைம் இல்லாதனால விட்டுருக்கேன். ஆனாலும் நான் போட்டுட்டு தான் இருப்பேன். அதனால உங்களுக்கு எந்த ஒரு சின்ன சின்ன இது வந்தாலுமே உங்களுக்கே புரியும் இது எதனால இந்த இடத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு டைரக்டா கிளாஸ்ல எல்லாமே நான் சொல்லி இருக்கறனால உங்களுக்கு புரியும். நீங்க எந்த ஒரு லிங்க் கிடைச்சாலுமே நீங்க அதை வந்து இது இதனாலதான் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.